ஒரு ஊர்ல வந்து ஒரு அம்மா சொல்றாங்க அந்த பையன்கிட்ட, "டேய் பக்கத்து கிராமத்துல இமயமலையிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம்டா. அந்த சாமியார போய் பாருடா. நேத்து தான் போய் நான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா அழகா சொல்றாருடா. நடக்கிறத சொல்றாரு, நடந்தத சொல்றாரு, நடக்கிறத சொல்றாரு. யார் கேட்டாலும் அவர் வந்து சொல்றாருடா நல்லா" அப்படின்னு சொல்றான். அந்த பையன் சொல்றான், "உனக்கு இதே வேலைம்மா. எப்ப பார்த்தாலும் இந்த சாமியார், சாமியார்ன்னு சாமியார் பின்னாடி போய் அலையாத. எவ்வளவு சாமியார்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாதா உனக்கு?" அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்றான். இல்ல கண்ணா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக இருக்கிற சாமியார் இவரு இல்ல. ஏன்னா இவர்ட்ட எதுவுமே கிடையாது கையில. ஓகே. ஜஸ்ட் ஒரு கொம்பு மட்டும் தான் வச்சிருக்காரு. ஒரு வெறும் காவி துணி தான் சிம்பிளா போட்டிருக்காரு. அவர் அங்கருந்து நடந்து வராரு இமயமலையிலிருந்து. நம்ம எல்லாரையுமேவும் தப்பாவும் நினைச்சிடக்கூடாது. எல்லாரையும் நம்பிடவும் கூடாது. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் பார்த்ததுனால சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்றான், சரி இவர் எப்படியும் ஒரு போலி சாமியார் தான் அப்படிங்கிறத கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டு என்ன பண்றான், மறுநாள் காலையில ஒரு பட்டாம்பூச்சி எடுத்து பட்டாம்பூச்சியை பிடிச்சி கைக்குள்ள அது இறக்காத மாதிரி அப்படி பக்குவமா பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு அவன் அந்த சாமியார் கிட்ட போறான். போய் நின்ன உடனே சாமியாருக்கு புரிஞ்சிருச்சு, இவன் நம்மள வந்து ஏதோ பண்றதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு. ஓகே. ஸோ அவன் என்ன பண்றான்னா, என் கையில என்ன இருக்குன்னு தெரியுமான்னு நான் உங்களை கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க அதை சொன்னாலும் சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்றான். அவர் அப்படியே பார்க்கிறாரு அந்த பையனை. ஆனா என் கையில இருக்கிறது உயிரோட இருக்கா செத்துருச்சான்னு கேட்கிறாரு. ஓகே. அந்த சாமியார் என்ன சொல்லுவாரு? ஓகே. இவன் என்ன பண்ணுவான், உயிரோட இருக்குன்னா அதை லைட்டா ஒரு நசுக்கு நசுக்கிட்டு செத்துருச்சு பார்த்தீங்களான்னு காட்டுவான். ஓகே. இவர் செத்துருச்சுன்னா அதை நசுக்காம உயிரோட பறக்க விட்டு காட்டுவான். இவரை வந்து கார்னர் பண்ணி எப்படியாவது அவரை தப்பான சாமியான்னு காட்டுறதுக்கு முடிவு பண்ணிரு. ஓகே. குரு அழகா சொல்லுவார். என்ன இருந்தாலும் நல்ல குருக்களும் நல்ல சித்தர்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த குரு அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அது உயிரோட இருப்பதும் உயிர் இல்லாம போறதும் உன் கையில இருக்குடா கண்ணா அப்படின்னு சொல்லுவார். அவன் அதை கேட்ட உடனே அவனுக்கு வந்து பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ எப்படி வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கை மேம்படுறதுக்கும் மேம்படாம போறதுக்கும் அவனோட கையில தான் இருக்கு அவன் விஷயம் இல்லையா? ஸோ ஒருத்தர் வந்து நல்லா வர்றதுக்கும் வர முடியாம போறதுக்கும் காரணம் அவங்க தான். ஸோ உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறதோட பிரதிபலனை தான் இந்த கதை இருக்கும். ரொம்ப அற்புதமான கதை. படித்ததில் பிடித்த கதை. வாழ்த்துக்கள்.